ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸு கப் ஷேப்பு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு நான் லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பெல்ட் பட்டி ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக அடியில் ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரிஜினல் பீஸை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கில் ப்ளவுஸ் கட் பண்ண பாருங்கள், அந்த பீஸை மேலே எடுத்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்று நம்ம தைச்சிட்டோம். அடுத்தது இதே மாதிரி 3 எடுத்து வச்சுட்டு ஒரே பக்கம் ஷேப் ரெண்டும் ஒரே பக்கம் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்ம தையல் விட்டுருக்கோமோ அந்த அளவு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி அந்த லைனிங் பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த லைனிங் மேலே நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். அடுத்ததையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பெல்ட் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸ் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா 2யும் ஒரே அளவாக வச்சு பாருங்கள். 2ம் ஒரே அளவாக சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது எக்ஸஸாக பீஸ் இருந்தோன்னா நம்ம அதையும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பெல்ட்டு பட்டி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பார்ட்டு டாட்டு பிடிச்சதுக்காக நான் ஃபஸ்ட்டே நான் லைனிங்கை அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். 2ம் ஒரே அளவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் போடாமல் நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அந்த மார்க்கிங்கை பார்த்துக்கோங்க. நான் கட்டிங்கில் நான் மார்க் பண்ணாலும் நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் டேப் வச்சு அளந்து பார்த்து தான் நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறேன் பாருங்கள். மெயின் டாட்டை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு 1.25 இன்ச்சு அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீளம் ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். 2ம் ஒரே அளவாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் 2.25 இன்ச்சு நீளத்துக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆம்கோல் டாட்டு அது நம்ம அந்த மெயின் டாட்டை அப்படி பிடிச்சோம்லே அது கரெக்டாக நமக்கு அப்படி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் கரெக்டாட்டு. இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி இப்போ மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ கப்பு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்ததையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் டாட்டுக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீளம் இந்த மாதிரி சரிச்சு டேப்பை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி ஒரு 3 இன்ச்சு அளவில் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஐப்பட்டி பக்கத்தில் வர டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீளம் ஒரு 2.25 இன்ச்சு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததே நம்ம அடுத்து நம்ம ஆம்கோல் டாட்டு அதையும் நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்க, அந்த மெயின் டாட்டை பிடிக்கும்போது அந்த இடம் நம்ம கரெக்டாக அது வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2 டாட்டை நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சோன்னா டாட்டு கப் ஷேப் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். 2 அந்த டாட்டு நம்ம ஃப்ரண்டில் ஐப்பட்டி உப்பட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த 2 டாட்டும் ஒரே அளவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பெல்ட் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டாட் வந்து பட்டி வந்து நம்ம மேலே நம்ம ஸ்டிச் போடையில் ஓப்பனில் தான் வச்சுருக்கிறோம். அதை வந்து 2 அணத்தை எடுத்து பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள் அந்த மெயின் டாட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி கொடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது. பாருங்கள் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக எடுத்துகிட்டு அடுத்து ஒரு பட்டி நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள், அதையும் பிடிச்சி அங்கே நம்ம எவ்வளவு நம்ம தையல் போட்டோமோ அதே அளவில் நம்ம இதையும் பிடிச்சி நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸையெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெல்ட் பட்டி வச்சுக்கோங்க. 2 பட்டியை பிடிச்சிட்டு அந்த டாட்டு மெயின் டாட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதில் பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டை வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி கொடுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது பெல்ட் பட்டியை நம்ம இழுக்கக்கூடாது, அப்படியே கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள், திருப்பி வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸையில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஐப்பட்டி உப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்துகிட்டு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு அந்த லைனிங் மேலேயே நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அமுக்கு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து அதில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம உப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்பக்கமாக அந்த பீஸை நம்ம வச்சு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பீஸ் விட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் பாருங்கள், அந்த தையல் அளவு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.